மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். கொடுக்கப்பட்ட இருக்கக்கூடிய 2 சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைத்தல், பத்தியை படித்து பதில் தருதல், மொழியோடு விளையாடு, தொடரை படித்து விடையை கண்டறிக, குறிப்பை பயன்படுத்தி விடை தருக, அகராதியில் காண்க, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, நிற்க அதற்கு தக போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாட புத்தகங்களில் தெளிவுற எவ்வித பிழையுமின்றி எழுதியிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். எழுதிவிட்டீர்களா? நன்றி. இன்று நாம் காண்பது 5ஆம் இயல் 5 மணற்கேணி. மணற்கேணி மணற்பாங்கான இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேணி, ஒரு கிணறு. வள்ளுவர் தன்னுடைய குரலில் கூட குறிப்பிட்டிருப்பார், தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்று. மணற்பாங்கான இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிணற்றில் தோண்ட தோண்ட தண்ணீரானது ஊற்றிக்கொண்டே இருக்கும். அதுபோல ஒரு மொழியினை கற்க கற்க அம்மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை படிக்க படிக்கத்தான் நமது அறிவு என்ற ஊற்றானது பெருகும். அத்தகைய மணற்கேணி, அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? இந்த இயல் மணற்கேணி என்ற இந்த 5ஆம் இயலை கற்பதனுடைய நோக்கங்கள்: மொழிபெயர்ப்பின் இன்றியமையாமையையும் நுட்பத்தையும் உணர்ந்து மொழிபெயர்ப்பு பகுதிகளை படித்தல், புதிய பகுதிகளை தேவைக்கேற்ப மொழிபெயர்த்தல், மொழிபெயர்ப்பினுடைய இன்றியமையாமை. மொழிபெயர்ப்பு என்பது எந்தளவிற்கு மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. பல மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தல், இதன் மூலமாக நம்முடைய தமிழ் வளமானது பெருகும். நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பதன் வாயிலாக நம்முடைய மொழியினுடைய பெருமை, நம்முடைய மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்களினுடைய பெருமையானது மற்ற உலகத்தினருக்கு, மற்ற மொழியினருக்கு தெரிய வரும். அங்கே அதனுடைய இன்றியமையாமையும் அதனுடைய நுட்பத்தினையும் உணர்ந்து மொழிபெயர்ப்பு பகுதிகளை படித்தல், புதிய பகுதிகளை தேவைக்கு ஏற்ப மொழிபெயர்ப்பது. எவை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்து அதனை படிப்பது, புதிய பகுதிகள் நமக்கு தேவை ஏற்பட்டால் அவற்றை மொழிபெயர்ப்பு செய்வது. கல்வி சார்ந்த கருத்துக்களை செய்யுள் வாயிலாக அறியவும் சுவைக்கவும் இன்றைய கல்வியுடன் ஒப்பிடவும் அறிதல். கல்வி சார்ந்திருக்கக்கூடிய கருத்துகள் இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதென்றால் அவற்றை அதனுடைய செய்யுள் வாயிலாக அறிந்து கொள்ளுதல், அவற்றை படித்து சுவைத்தல், அதனை இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய கல்வியோடு ஒப்பிட்டு அறிதல். படித்து பொருள் உணர்வதுடன் கருத்துக்களை தொகுத்து வரிசைப்படுத்தி எளிமையாக வழங்கும் திறனை பெறுவது. ஒரு பத்தியினை படிக்கின்றோம், படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்கின்றோம், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை
தொகுத்து அவற்றை வரிசைப்படுத்தி எளிமையாக அவற்றினை வழங்கக்கூடிய திறனை பெறுவது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை வரிசைப்படுத்தி எப்படி அதனை எளிமையாக பிறருக்கு வழங்கலாம் என்ற திறனையும் பெறுவது. பொருள் கொள்ளும் முறையறிந்து செயலின் பொருளை புரிந்து கொள்ளுதல். பொருள் கொள்ளும் முறை, பொருள்கோள் என்பது ஒரு பாடலினுடைய சீர்களிலாகட்டும் அடிகளிலாகட்டும் அவற்றினுடைய பொருளுக்கேற்ப அவற்றினை மாற்றியமைத்து அதனுடைய பொருள் எந்த இடத்தில் எந்த அடிகளில் எந்த சீர்களில் அவற்றினுடைய பொருள்களானது அமைந்திருக்கின்றது என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயலினுடைய பொருளை புரிந்து கொள்வது. ஒரு சில செயல்களில் வரிசைப்பட அமைந்திருக்கும், பெரும்பாலான செயல்களில் வரிசைப்பட அமைந்திருக்காது. அவற்றினுடைய பொருளானது இடையிலிருந்து தோன்றும் அல்லது இறுதியிலிருந்து வருவதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த முறையினுடைய அறிந்து செயலினுடைய பொருளை பற்றி புரிந்து கொள்வது. இவற்றைத்தான் இந்த இயலை கற்பதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 1. மொழிபெயர்ப்பு. 2. கல்வி சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்கள். 3. ஒரு பத்தியினை படித்து பொருளை உணர்ந்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து வரிசைப்படுத்தி எளிமையாக வழங்குதல். 4. பொருள் கொள்ளக்கூடிய முறை. இவை 4ஐயும் தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? முதலில் நாம் காண்பது மொழிபெயர்ப்பு. மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 100 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மொழிபெயர்ப்பு கல்வி. ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு மொழியை சார்ந்த சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாதிருக்கக்கூடிய செழுமை, ஒரு துறையில் ஏதேனும் ஒரு வளங்கள் இல்லை என்றால் அதனை ஈடு செய்வதற்கு வேறு துறைகளில் அதற்கான வழிகள் என்பது இருக்கும். மொழிகளுக்கிடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு என்பது. மொழிகளுக்கிடையே பல வேற்றுமைகள் என்பது இருக்கும். எல்லா மொழிகளிடத்திலும் வேற்றுமைகள் என்பது இருக்கின்றது. மனிதர்களிடத்திலே வேற்றுமைகள் என்பது இருக்கும் பொழுது மனிதர்கள் பேசக்கூடிய மொழிகளில் வேற்றுமை என்பது இருக்காதா? அந்த வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் அவற்றினை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்கு உதவக்கூடியதுதான் மொழிபெயர்ப்பு என்பது. புரிந்ததா மாணவர்களே? மொழிபெயர்ப்பு எதற்கு உதவுகின்றது? மொழிகளுக்கிடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைந்து அவற்றை ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பானது. கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும். கொடுக்கல் வாங்கல், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு நூல்களை மொழிபெயர்ப்பது, அம்மொழிகளிலிருந்து இந்த மொழிக்கு மொழிபெயர்ப்பது, அதுதான் கொடுக்கல் வாங்கல். கொடுக்கின்றோம், உங்களிடமிருந்து வாங்குகின்றோம். நம்முடைய மொழியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு நாம் கொடுக்கின்றோம், அதேபோன்று மற்ற மொழிகளிலிருந்து நம்முடைய மொழிக்கு நாம் வாங்குகின்றோம். இப்படி கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும், அறிவுகளையும் உணர்வுகளையும் அனைத்து மொழிகளிலும் பரப்ப வேண்டும். எல்லா மொழிகளிலும் எல்லா விதமான அறிவுகளும் எல்லா விதமான உணர்வுகளும் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு உதவக்கூடியதுதான் மொழிபெயர்ப்பு என்பது. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவதுதான் மொழிபெயர்ப்பு என்பது. நம்மிடம் எல்லா விதமான வளங்களும் இருக்கின்றது. 900 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கின்றது நம்முடைய மொழி. அதனால் நம்முடைய மொழியில் ஏராளமான வளங்கள் இருக்கின்றன, ஏராளமான இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன,
ஏராளமான செய்யுள் வளங்கள் இருக்கின்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்காமல் அவற்றினை நீக்கி ஒரு அகன்ற பார்வையினை தருவதுதான் மொழிபெயர்ப்பு என்பது. நம்முடைய மொழியில் இல்லாத பல செய்திகள் பல மொழிகளில் இருக்கும், பல கருத்துகள் பல மொழிகளில் இருக்கும். அவற்றினை நம்முடைய மொழிகளுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு உதவக்கூடியது தான் மொழிபெயர்ப்பு என்பது. அதனால் தான் பாரதியார் கூட சொல்லியிருக்கின்றார், பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. எதற்காக? அம்மொழிகளை கற்று அம்மொழிகளின் வாயிலாக அதனை அறிந்து கொண்டு வேலை வாய்ப்பினை பெருக்குவதற்கா? இல்லை. அம்மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் என்னென்ன செய்திகள், புதிய செய்திகள் என்ன இருக்கின்றது, அதனை மொழிபெயர்த்து நம்முடைய மொழியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், நம்முடைய மொழியினை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அப்போ அதற்கு உதவக்கூடியது எது? மொழிபெயர்ப்பு என்பது. அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு இன்றியமையாத ஒன்று, அதனுடைய தொடக்கம், அதனுடைய தேவை, கல்வியில் எவ்வாறு பயன்படுகின்றது, அதனுடைய பயன், அதனை எப்படி செழுமைப்படுத்துவது என்பதை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கின்றோம். நமக்கு முதல் படத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது கூட மொழிபெயர்ப்பு தான். டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ் நூல்தான் இது. 1723ஆம் ஆண்டே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த நூல். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் மொழியிடுவது மொழிபெயர்ப்பு. ஒரு மொழியில் ஒரு செய்தி உணர்த்தப்படுகின்றது அல்லது ஒரு கருத்து உணர்த்தப்படுகின்றது என்றால் அதனை வேறொரு மொழியில் அவற்றை வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு என்று சொல்கின்றார் மனவை முஸ்தபா. படத்தில் நீங்கள் காண்பவர்தான் மனவை முஸ்தபா அவர்கள். அவரை அடுத்தால் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கின்றார். ஆங்கிலத்திலிருந்து 7 நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். மலையாளத்திலிருந்து 3 நூல்களை மொழிபெயர்த்திருக்கின்றார். ஆக அவர் குறிப்பிடுவது மொழிபெயர்ப்பை பற்றி, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டிருப்பதை, ஒரு மொழியில் ஒரு கருத்தினை உணர்த்துகின்றார்கள், ஒரு செய்தியை தெரிவிக்கின்றார்கள் என்றால் அதனை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு என்று சொல்கின்றார். அதே போன்று ஒரு மொழி வளம் பெற வேண்டும், உலகத்தோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மொழிபெயர்ப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. பல வளங்களை பெற்றதாக மொழியானது திகழ வேண்டும், இந்த உலகத்தினரோடு இணைய வேண்டும் என்றால் இது ஒரு மொழியானது பல வளங்களை உடையதாகவும் இவ்வுலகத்தினரோடு இணைய வேண்டுமென்றால் அதற்கு மொழிபெயர்ப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. திருக்குறளினுடைய பெருமை உலகம் முழுவதும் தெரிகின்றது என்றால் பல மொழிகளில், 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் அது மொழிபெயர்க்கின்ற காரணத்தினால்தான். அம்மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்நூலை படிப்பதன் வாயிலாக தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருந்ததையும் தமிழன் என்ற ஒரு இனம் இருந்ததையும் இந்த உலகம் அறிந்திருக்கின்றது. அதற்கு காரணம் மொழிபெயர்ப்பு. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணம் என்கின்றார் மு.கு. ஜெகநாதர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாக இருக்கின்றது. மொழிபெயர்ப்பு தான் காரணம் என்று சொல்லவில்லை, அதுவும் ஒரு காரணம். எதற்கு? உலக நாகரிக வளர்ச்சிக்கு. ஏனென்றால் பல மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை மொழிபெயர்ப்பதன் வாயிலாக அம்மொழி சார்ந்திருக்கக்கூடிய நாட்டினுடைய வளங்கள், அந்த இனத்தினுடைய வளங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவை நமக்கு தெரிய வருகின்றது. ஆக அவர்களினுடைய நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே சமயத்தில் பொருளாதார மேம்பாட்டிற்கும்
மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது. இதற்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. பொருளாதார மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது என்று மு.கு. ஜெகநாதர் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம். மொழிபெயர்ப்பானது எப்பொழுதிலிருந்து தொடங்கப்படுகின்றது என்று பார்த்தால், மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் தன்னுடைய மரபியலில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொல்காப்பியர் தான் எழுதிய தொல்காப்பியத்தில் மரபியலில் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக தொல்காப்பியம் என்பது நமக்கு கிடைத்த நூல்களிலேயே மிகவும் பழமையான நூல் என்று நாம் கருதுகின்றோம். அத்தகைய பழமையான நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் மொழிபெயர்த்தல் என்ற தொடரானது இருக்கின்றது என்று பார்த்தால், இப்போ சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பு என்பது இருந்தது என்பதற்கான சான்றுகள் தான் இருக்கின்றது. இப்போ சங்க காலத்திலிருந்தே மொழிபெயர்த்தல் என்பது நடைபெற்று வருகின்றது என்பதற்கு ஒரு உதாரணம்தான் இவை. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகின்றது. மாபாரதம் தமிழ் படுத்தும், மகாபாரதத்தினை தமிழ்படுத்துகின்ற, மகாபாரதமானது வடமொழியில் இயற்றப்பட்டது. வடமொழியில் வியாச முனிவர் எழுதியதுதான் மகாபாரதம் என்பது. அதனை தமிழ்படுத்தக்கூடிய, அதனை தமிழில் மொழிபெயர்த்து மதுராபுரி சங்கம் வைத்தும், மதுராபுரி என்பது மதுரை மாநகரத்தினில் சங்கம் வைத்து சங்கத்தினை அமைக்க வேண்டும் என்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பானது குறிப்பிடுகின்றது. ஆக இதன் வாயிலாக சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பானது நடைபெற்றது என்பதை புலப்படுத்தக்கூடிய சான்றுகள்தான் இவை இரண்டுமே. ஒன்று, தொல்காப்பியர் தன்னுடைய மரபியலில் குறிப்பிடப்பட்டிருந்த மொழிபெயர்த்தலாகட்டும், இன்னொன்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பாகட்டும். இந்த இரண்டுமே சங்க காலத்திலேயே தமிழின் மொழிபெயர்ப்பானது இருந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகளாக திகழ்கின்றன. வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. வடமொழியில் வழங்கி வந்திருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியில் வழங்கி வந்த இராமாயணம், மகாபாரதம் இவை தொடர்பான தொன்ம செய்திகளானது சங்க இலக்கியங்கள் பலவற்றில் பரவலாக இடம்பெற்றிருக்கின்றது, மேற்கோள்களாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. இதுவும் பிறமொழி கருத்துக்களை, பிற மொழிகளில் இருக்கக்கூடிய கதைகளை தமிழ்படுத்தியமையை புலப்படுத்தக்கூடியவைதான் இவை. சங்க இலக்கியங்களில் இராமாயணம், மகாபாரதம் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றால், பிற மொழி சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை, பிற மொழிகளில் இருக்கக்கூடிய கதைகளை தமிழில் கொண்டு வந்து அதனை தமிழில் மொழிபெயர்த்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை புலப்படுத்துவதாக இவை அமைகின்றன. அதேபோன்று பெருங்கதையாகட்டும், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைதான். பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம் இது போன்ற காப்பியங்கள் வடமொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கதைகளை தழுவி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டவைதான் இவை அனைத்துமே. இராமாயணம் என்பது வடமொழியில் எழுதப்பட்டது. வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதியிருந்தார். அதனை தமிழில் மொழிபெயர்த்து கம்பர் வடமொழியில் எழுதப்பட்டதை தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழில் மொழிபெயர்த்து அந்நூலுக்கு ராமாவதாரம் என்று பெயர் வைத்தார். அதன் பிறகு கம்பர் மொழிபெயர்த்த இராமாயணம் என்ற காரணத்தினால் கம்பராமாயணம் என்று வழங்கப்படுகின்றது. ஆக இது போன்ற காப்பியங்கள் அனைத்துமே வடமொழி கதைகளில் வந்திருப்பவை, வடமொழியில் எழுதப்பட்டவை, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காப்பியங்கள். அவற்றை தழுவி, அதனை பின்பற்றி, அவற்றில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை நீக்கிவிட்டு தமிழில் அவற்றினை காப்பியங்களாக படைத்திருக்கின்றார்கள்.
ஆக சங்க காலத்திலிருந்தே மொழிபெயர்ப்பு என்பது நடைபெற்றது என்பதற்கான சான்றுகள் தான் இவை. புரிந்ததா மன்னர்களே? மொழிபெயர்ப்பு என்பது, மொழியாக்கம் என்பது இப்பொழுதுதான் இருக்கின்றது என்று இல்லை. அது சங்க காலத்திலிருந்தே வழி வழியாக பின்பற்றி வருகின்றது. மொழிபெயர்ப்பு என்பது ஏன் தேவை? என்ன காரணத்திற்காக மொழிபெயர்ப்பு என்பது தேவைப்படுகின்றது? மொழிபெயர்ப்பு என்பது எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. அனைத்து விதமான காலகட்டங்களிலும் தேவையான ஒன்றாக இருக்கக்கூடியது மொழிபெயர்ப்பு என்பது. அது சங்க காலத்தில்தான் அல்லது இன்றைய காலகட்டத்தில்தான் அல்லது இனி வரக்கூடிய காலகட்டத்தில்தான் அதனுடைய தேவை என்று இல்லை. எந்த விதமான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான காலகட்டங்களிலும் தேவையான ஒன்றாக இருப்பது மொழிபெயர்ப்பு என்பது. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. நாடு விடுதலை அடைந்த பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஒன்றாக ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கலாம் என்ற முயற்சியை மேற்கொண்டார்கள். நாட்டு விடுதலைக்கு முன்பாக குறுநில மன்னர்கள் ஆண்டார்கள். அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டார்கள். அவர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்ற பிறகு இந்த நாடு முழுமையாகவும் ஒரே ஆட்சியின் கீழ், ஒருவரினுடைய ஆட்சியின் கீழ் அமைய வேண்டும். அதற்கு நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய, மாநிலங்களை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வினை ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டது. நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேசிய உணர்வினை ஊட்ட வேண்டும், நாட்டுப்பற்றை ஏற்படுத்த வேண்டும், ஒருமைப்பாட்டை, அனைவரும் ஒற்றுமை உடையவர்கள், ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசானது மொழிபெயர்ப்பினை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டது. எதனை கருவியாக எடுத்துக்கொண்டது? மொழிபெயர்ப்பினை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டார்கள். எதற்காக? மக்களுக்கு தேசிய உணர்வை ஊட்ட வேண்டும், ஒருமைப்பாட்டினை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமை உடையவர்கள், ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒருமைப்பாட்டை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய அரசு மொழிபெயர்ப்பினை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டது. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தது. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள், ஆங்கிலத்தில் ஒரு நூல் இருக்கின்றது என்றால் அதனை தமிழில் மொழிபெயர்ப்பது, தமிழில் ஒரு நூல் இருக்கின்றது என்றால் அதை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்ப்பது, இந்தி மொழியில் ஒரு நூல் இருக்கின்றது என்றால் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது. இப்படி ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இவர்களை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. பல மாநிலங்கள், இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் இருந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இவர்களை பற்றிய நூல்களையும் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டது. இத்தகைய இந்த மொழிபெயர்ப்பு முயற்சிகளை சாகித்ய அகாதமி நிறுவனமும், தேசிய புத்தக நிறுவனமும், தென்னிந்திய புத்தக நிறுவனம் இவற்றின் மூலம் அவை மேற்கொள்ளப்பட்டது. இவை மொழிபெயர்ப்பு செய்கின்ற முயற்சிகளை செய்தன 3 நிறுவனங்கள். 1 சாகித்ய அகாதமி, 2 தேசிய புத்தக நிறுவனம், 3வது தென்னிந்திய புத்தக நிறுவனம். இந்த 3 நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. பல மாநிலங்களில் இருக்கின்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இவர்களை பற்றிய நூல்களையும் அவர்கள் வெளியிட்டார்கள். அப்பொழுதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கும் தேசிய உணர்வினை தங்களால் ஊட்ட முடியும், ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்திற்காக இத்தகைய முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள்.
மொழிபெயர்ப்பினுடைய தேவையை உணர்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றார்கள். ஏன் மொழிபெயர்ப்பு தேவை, என்ன காரணத்திற்காக தேவை என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். உலகப்போர் நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அமெரிக்கா, வல்லரசு நாடான அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்புகின்றது. ஜப்பான் நாட்டிற்கு ஒரு செய்தியை அனுப்புகின்றார்கள். நீங்கள் சரணடைய வேண்டும், அவ்வாறு சரணடையவில்லை என்றால் உங்கள் நாட்டின் மீது நாங்கள் அணுகுண்டுகளை போட்டுவிடுவோம் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு அனுப்புகின்றார்கள். அதற்கு ஜப்பான் அரசாங்கம் மொகுசாஸ்டு என்று அவர்களுடைய மொழியில், மொகுசாஸ்டு என்பது அவர்களுடைய மொழியில் மொகுசாஸ்டு என்று விடை திருப்பி அனுப்புகின்றார்கள். இவர்களுடைய மொழியில், ஆங்கில மொழியில் இவர்கள் கேள்வி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் என்று. அதற்கு ஜப்பான் அரசாங்கம் பதில் அனுப்புகின்றது அவர்களுடைய மொழியில் முகுசாஸ்டு என்று. அந்த தொடரினுடைய பொருள் அவர்களுக்கு தெரியவில்லை. அதனை அமெரிக்கர்கள் முகுசாஸ்டு என்பதை மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாக கூறுகின்றார்கள். சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும், நாங்கள் சரணடைய மறுக்கிறோம் என்று அவர்கள் கூறியதாக இவர்கள் பொருள் புரிந்து கொண்டார்கள். யார்? அமெரிக்கர்கள். ஆக அந்த தொடரினுடைய பொருள் அவர்களுக்கு சரிவர தெரியாத காரணத்தினால் அமெரிக்கா ஹிரோஷிமா என்ற இடத்தில் அணுகுண்டினை வீசியது என்று சொல்கின்றார்கள். அதனால் பேரழிவானது ஜப்பானுக்கு ஏற்பட்டது. அதனுடைய தாக்கம் இன்னும் கூட இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 நகரங்கள் மீது அணுகுண்டுகளை போட்டார்கள். ஆனால் அந்த தொடரினுடைய பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாகும். பார்த்து கொள்ளுங்கள். முகுசாஸ்டு என்பது விடை தருவதற்கு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள், சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்று. அதற்கு நாங்கள் பதில் கூறுவதற்கு சற்று அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாக கூறுகின்றார்கள். இது உண்மை என்றால், இது உண்மையா என்று தெரியவில்லை, ஒரு உதாரணத்திற்காக சொல்லி இருக்கின்றார்கள். ஒருவேளை இது உண்மையாக இருக்கலாம். அப்படி இருந்ததென்றால் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக அமையாத காரணத்தினால் காலத்திற்கும் அழிவை தரக்கூடிய ஒரு களங்கம் நேர்ந்துவிட்டது. அது சரியாக அமையாத காரணத்தினால், எது மொழிபெயர்ப்பு என்பது சரியாக அமையாத காரணத்தினால் காலத்திற்கும் அழிவை தரக்கூடிய ஒரு களங்கமானது அவர்களுக்கு நேர்ந்துவிட்டது. யாருக்கு? அமெரிக்காவுக்கும் நேர்ந்துவிட்டது, ஜப்பானுக்கும் நேர்ந்துவிட்டது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு தான். ஏனென்றால் அணு ஆயுதத்தை அவர்கள் பயன்படுத்தி அந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்களை கொன்று குவித்து விட்டார்கள். இது காலத்திற்கும், இந்த உலகம் இருக்கும் வரை இந்த நினைவானது யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய களங்கம் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக இதனை ஒரு உதாரணமாக சொல்கின்றார்கள், மொழிபெயர்ப்பு என்பது ஏன் தேவை என்று. அந்த மொழிபெயர்ப்பு என்பது அவர்களுக்கு சரிவர தெரிந்திருந்தது என்றால் அதற்கான பதில் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது என்றால் அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். ஜப்பானிலும் அந்த அளவிற்கு ஒரு பெரிய சேதம் என்பது ஏற்பட்டிருக்காது. ஆக மொழிபெயர்ப்பு என்பது ஏன் தேவை என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்திருப்போம் மாணவர்களே. மிக அவசியமான ஒன்று மொழிபெயர்ப்பு என்பது. புரிந்து கொண்டீர்களா? நன்றி. மொழிபெயர்ப்பு கல்வியாக, எப்படி மொழிபெயர்ப்பையே கல்வியாக மாற்றுவதனால என்ன பயன்?
ஏனென்றால் மொழிபெயர்ப்பை கல்வியாக மாற்றுவதன் மூலமாக அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். மொழிபெயர்ப்பினை கல்வியாக மாற்றுவதன் மூலம் அனைத்துலக அறிவையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஏனென்றால் பல மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக, மொழிபெயர்ப்பின் மூலமாக பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டாரையும் எதிர்பார்க்காமல் நமக்கு நாமே வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். பல அறிவுத்துறைகள், பல தொழில்துறைகள் இவற்றிற்கு நாம் வெளிநாட்டினரையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்படாது. மொழிபெயர்ப்பு என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அதனை அறிந்து கொள்வதன் மூலமாக அம்மொழிகளில் இருக்கக்கூடிய செய்திகளை நாமே தெரிந்து கொள்வோம். அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தையுமே நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும். மனிதர்களினுடைய வளங்களை, அவர்களுடைய ஆற்றல்களை முழுமையாக நம்மால் பயன்படுத்த முடியும். வேலைவாய்ப்பு என்பதையும் விரிவாக்க முடியும். இதன் மூலமாக பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் மொழிபெயர்ப்பினை கல்வியாக ஆக்குவதன் மூலமாக பலருக்கும் வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கப்பெறும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலகத் தன்மையை பெற முடியும். இந்த உலகம் என்பது ஒன்றுதான். பல நாடுகள், அதனுடைய இனங்கள், அதனுடைய மொழிகள் என்ற எல்லைகள் எல்லாமே கடந்து விட்டது. இவை அனைத்தையும் கடந்து இந்த உலகம் முழுவதும் ஓர் உலகம், ஒரே உலகம்தான் என்ற நிலையை நம்மால் அடைய முடியும். எப்பொழுது? மொழிபெயர்ப்பினை கல்வியாக ஆக்குவதன் மூலமாக. நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டது. நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு பல நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் நம்முடைய நாட்டில் நிறுவப்பட்டது. அதேபோல நம்முடைய நாட்டினுடைய தூதரகங்களும் பல நாடுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றது. அவர்களினுடைய பணி என்ன என்றால், தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கில் தங்களுடைய மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த தூதரகங்களினுடைய பணி என்னவென்றால், தங்களுடைய நாட்டினுடைய இலக்கியங்கள், தங்கள் நாட்டினுடைய பண்பாடு, தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, தங்களுடைய பாரம்பரிய கலைகள் இவற்றை எந்த நாட்டில் அவர்களுடைய தூதரகங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றதோ அவற்றை அறிமுகப்படுத்துகின்ற நோக்கத்தில் தங்களுடைய மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இப்போ உதாரணத்திற்கு அமெரிக்காவினுடைய தூதரகம் நம்முடைய நாட்டில் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்றால், அவர்களுடைய இலக்கியங்கள், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய தொழில் வளங்கள், அவர்களுடைய கலைகள் நம்முடைய நாட்டில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால், அவை அறிமுகப்படுத்தினால் அவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று நம்முடைய நாட்டினுடைய தூதரகங்கள் மற்ற நாடுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், நம்முடைய இலக்கியங்களையும், நம்முடைய பண்பாடுகளையும், நம்முடைய தொழில் வளர்ச்சியையும், நம்முடைய கலைகளையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய மொழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற முயற்சிகளையும் நாம் செய்து வருகின்றோம். இதனை அந்தந்த நாட்டினுடைய தூதரகங்கள் செய்து வருகின்றன. அதனை சார்ந்துதான் பிற மொழிகளை கற்றுத்தருகின்ற தனியார் நிறுவனங்களும் உருவாகி இருக்கின்றது. விளம்பரங்கள் கூட வரும். ஆங்கிலம் பேச வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள். தெளிவாக ஆங்கிலம் பேச, எழுத நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். ஹிந்தி பேச வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள். தெளிவுற ஹிந்தியை நாங்கள் பேசுவதற்கு, எழுதுவதற்கு கற்றுத்தருகின்றோம் அப்படின்னு மற்ற மொழிகளை கற்றுத்தருகின்ற தனியார் நிறுவனங்களும் உருவாகி இருக்கின்றது. அதேபோன்று பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மொழிகளை கற்கக்கூடிய வாய்ப்புகளை பள்ளிகளும், கல்லூரிகளும், பல்கலைக்கழகங்களும்
பிற மொழிகளை கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கம் செய்திருக்கின்றது. பள்ளிகளில் பிற மொழிகளை நாம் கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய தாய்மொழியை மட்டுமல்லாது ஆங்கில மொழிகளையும் பிற மொழிகளையும் ஹிந்தி மொழியையும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதற்கு பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இதற்கான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தருகின்றன. ஆக இதன் வாயிலாக பிற மொழிகளை கற்பதன் வாயிலாக பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அவர்களுடைய பண்பாடு இவற்றை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதன் வாயிலாக பல அறிவுத்துறைகளும் பல தொழில்துறைகளும் நமக்கு புரிகின்றது. நாடு, இன, மொழி என்ற எல்லைகளை கடந்து ஓருலகம் என்ற தன்மையை நாம் பெற முடிகின்றது. ஆக பிற மொழிகளை கற்றுக்கொள்வதில் எவ்வித தயக்கமும் நமக்கு தேவையில்லை. பிற மொழிகளை கற்பதன் வாயிலாக நாம் நம்முடைய மொழியை மேலும் வளப்படுத்தலாம். ஏனென்றால் பிற மொழிகளில் இருக்கக்கூடிய சிறந்த நூல்கள், இலக்கியங்கள் இவற்றை கற்று நாம் உணர்ந்து அதனுடைய பயனை நம்முடைய மொழியில் இருப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய மொழியில் மொழிபெயர்த்தால் அதனை படிப்பவர்களும் வளம் பெறுவார்கள், நம்முடைய மொழியும் வளம் பெறும். ஆகவே மாணவர்களே, பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். பிற மொழிகளை கற்றுக்கொள்வதன் வாயிலாக நம்முடைய மொழியையும் நாம் வளப்படுத்தலாம். பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். இது எதற்காக மட்டும்தான்? நம்முடைய மொழியை நாம் வளப்படுத்துவதற்காக மட்டும்தான். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது மொழிபெயர்ப்பு கல்வி என்பதில் ஒரு பகுதியை பற்றி பார்த்தோம். மொழிபெயர்ப்பு என்பது ஏன் தேவை? மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் வாயிலாக என்ன பயன்? எப்பொழுதிலிருந்து மொழிபெயர்ப்பானது இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு என்று மனவை முஸ்தபா குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல் ஒரு மொழி வளம் பெறுவதற்கும் உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாத ஒன்று என்று மூக்கு ஜெகநாதர் குறிப்பிட்டிருந்தார். சங்க காலத்திலேயே தமிழின் மொழிபெயர்ப்பானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு நமக்கு புலப்படுத்துகின்றது. அதேபோன்று இராமாயணம், மகாபாரதம், வில்லிபாரதம், சீவக சிந்தாமணி, பெருங்கதை போன்ற வடமொழி காப்பியங்கள் அவை அனைத்தும் வடமொழி கதைகளை தழுவி தமிழில் படைக்கப்பட்டவைதான். மொழிபெயர்ப்பு என்பது எல்லா விதமான காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. மொழிபெயர்ப்பு என்பது சரியாக அமையாத காரணத்தினால் காலத்திற்கு மொழிவு தரக்கூடிய களங்கமானது நேரலாம். மொழிபெயர்ப்பினை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். பல துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நமக்கு நாமே வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். இதன் மூலமாக நாடு, இன, மொழி எல்லைகளை கடந்து ஓருலகத்தன்மையை நாம் பெற முடியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பிற மொழிகளை கற்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். பாரதியினுடைய மொழிபெயர்ப்பானது எக்ஸிபிஷன், காட்சி, பொருட்காட்சி என்று மொழிபெயர்த்திருக்கின்றார். ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், இருப்புப்பாதை, ரெவல்யூஷன், புரட்சி, ஸ்ட்ரைக், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். இது பாரதியாரினுடைய மொழிபெயர்ப்பானது. ஆக மொழிபெயர்ப்பின் மூலமாக நம்முடைய மொழியை மேலும் வளப்படுத்தலாம். காலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய மொழியை நாம் மாற்றி அமைக்கலாம் என்பதற்கு தான் பாரதியாரும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றார். தமிழில் சொல் வளத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றார். ஆக நாமும் மொழிபெயர்ப்பினை கற்றுக்கொண்டு பிற மொழிகளை கற்றுக்கொண்டு பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை, சொற்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும். இதன் மூலமாக ஏராளமான சொல்வளமுடைய ஒரே மொழி என்ற பெருமையை நம்முடைய தமிழானது தக்க வைத்து கொள்ளும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 100 மற்றும் 101.
பக்கம் எண் 100 மொழிபெயர்ப்பு கல்வி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 101 பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். பக்கம் எண் 121. பக்கம் எண் 121 குருவினா. 4வது குருவினா. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை உங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 145 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 145 எடுத்துக்கொண்டீர்களா? மொழிபெயர்ப்பு கல்வி. தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர நீங்கள் கற்க விரும்பும் மொழியினை குறிப்பிட்டு காரணம் எழுதுக. தாய்மொழியாகிய தமிழ் மொழியும் ஆங்கிலமும் தவிர நான் கற்க விரும்பும் மொழி சமற்கிருதம் என்னும் வடமொழியாகும். காரணங்கள்: இது இந்தியாவின் பழமையான மொழிகளுள் ஒன்று. சமஸ்கிருதம் சார்ந்த நூல்கள் இணையத்தில் PDF வடிவில் ஏராளமாக கிடைக்கின்றன. CBSE பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பிலிருந்து சமற்கிருதம் கற்பிக்கப்படுகிறது. இந்நூலை கொண்டே சமற்கிருதத்தை ஆரம்ப நிலையிலிருந்து கற்க முடிகிறது. இணையத்தில் மொழியை கற்க இலவசமாக ஆசிரியர்கள் கிடைக்கின்றனர். சமற்கிருத இலக்கணங்கள் வலைதளத்தில் எளிதாக விளக்கப்படுகிறது. பல்வேறு வீடியோ யூடியூப்பில் இருக்கின்றது. பல்வேறு வலைக்குழுக்களும் உள்ளன. எனவே நம் தமிழ் மொழியுடன் ஆங்கிலமும் வடமொழியுமே கற்க விரும்புகிறேன். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பெருமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பக்கம் எண் 121 தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பலவொள் தெரிய இருக்கின்றதா? மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி என்ன செய்தியை உணர்த்துகின்றது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. காப்பிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. பக்தி இலக்கிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. சங்கம் மருவிய காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. எதனை உணர்த்துகின்றது? சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. குறித்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.